பிரதீப் ரங்கநாதனுடைய எல்ஐகே படத்தோட போட்டி போட்டு வெற்றி பெறும் திறன் சூர்யாவுடைய கருப்பு படத்துக்கு இருக்கான்னு கொழும்பு நகர்லேருந்து அதிகன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற எல்ஐகே படத்தை பற்றியும் சரி, கருப்பு படத்தை பற்றியும் சரி, இந்த படங்கள் எப்போது வெளிவரப் போகின்றன அப்படின்றத பற்றி இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வரல. அதனால் இப்போ எதுக்கு அதை பற்றி பேசணும்? சித்ரா சார், இன்றொரு தகவலில் நீங்கள் நிறைய புது தகவல் சொல்கிறீங்க, அதை ஒரு புத்தகமாக வெளியிடலாமேன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது நல்ல யோசனை தான். அதை புத்தகமாக கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். நடிகர் கிங்காங் அவர்களை இப்போ இருக்க புது டைரக்டர் யாருமே யூஸ் பண்ணுறது இல்லையா, அதற்கு காரணம் என்னன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் கிங்காங் ஆனாலும் சரி, பிரபல நடிகரானாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு வாய்ப்புகள் குறைவது என்பது தவிர்க்க முடியாது. ராகவா லாரன்ஸுடைய படம் ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆகுது. இப்படி படம் நடித்தா அவருக்கு எப்படி அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைக்கும்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் அப்படின்னு தெரியல, தொடர்ந்து இதே மாதிரி ஒரு பாணியைத்தான் அவர் கடைபிடித்து கொண்டிருக்கிறார். அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னா எப்போதுமே மிகப்பெரிய இடைவெளி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் ப்ரொடக்ஷனில் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட மிஸ்டர் பாரத் படம் என்னாச்சு, அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சுரேஷ் திருநின்றவூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் அறிவிப்போடு நின்று போன படங்கள்னா நூற்றுக்கணக்கில் இருக்குது. அந்த 100ல் ஒன்று தான் இந்த திரைப்படம். மரகத நாணயம் படம் ரொம்ப நல்ல காமெடி படமாக அமைஞ்சுது. அந்த படத்துடைய பார்ட் 2 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. மரகத நாணயம் படத்தினுடைய இயக்குனர் மரகத நாணயம் பார்ட் 2 எடுக்கின்ற முயற்சியில் தீவிரமாக இருக்கிறார். மிக விரைவிலே அதை பற்றி அறிவிப்பு வரக்கூட வாய்ப்பு இருக்குது.